வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையும். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பரபரப்பு பேச்சு. காலாப்பட்டு மத்திய சிறையில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. பாட்டு பாடி கைதிகளை மகிழ்வித்த உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர்கள் 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் டிவி கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் வழங்கினர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திமுக செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திராவிட சமத்துவ பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற திராவிட சமத்துவ பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 400 பெண்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தியின் நாட்டுப்புற தமிழிசை பாடல்கள் மற்றும் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு கோல போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு கிரைண்டர், மின் அடுப்பு, பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும், தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மிக சிறப்பாக நடப்பதாகவும், தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் அறிவித்த பிறகு புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டதாகவும், வேறு வழியில்லாமல் புதுச்சேரியிலும் கொடுத்து விட்டார்கள் என்றும், இல்லையென்றால் புதுச்சேரி மக்கள் ஆட்சியாளர்களை ஊருக்குள் விடமாட்டார்கள் எனவும், பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது போல பாஜக அரசு புதுச்சேரியிலும் கொடுத்து இருக்கலாம் என்றும், அனைத்திலும் புதுச்சேரி புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் மீது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிக கவனம் செலுத்துவதாகவும், தினமும் 10 முறையாவது புதுச்சேரியின் அரசியல் நிலை குறித்து கேட்பதாகவும், அவரது வழிகாட்டுதலில் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் உதயசூரியன் உதயமாகும் என்றும், புரட்சிகரமான புதுச்சேரியாக மாற வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அமையும் என்றும், வரும் தேர்தலில் புதுச்சேரியில் சூரியன் உதயமாகும் எனவும், அடுத்த பொங்கலில் மக்கள் விரும்பும் ஆட்சி அமையும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது சிறை கைதிகளுக்காக உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர் இணைந்து பாடல் பாடி மகிழ்வித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜை பாடல் பாடுமாறு கூச்சலிட்டனர். கைதிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்த போதும் கைதிகளை மகிழ்விக்க மேடை ஏறி பாடல் பாடிய போது கைதிகள் ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பாடலை பாடுமாறு கைதிகள் கேட்டபோது சிறை உதவி கண்காணிப்பாளரோடு சிறை காவலரும் போட்டிக்கு பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்தனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மு. புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதி மு. புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. மு. புதுக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஞ்சரம், வவ்வா, பாறை, சுறா என மீன்களின் பெயரிடப்பட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பந்து வீச லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். இதனால் இளைஞர்களிடையே பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப் கான், பொதுச் செயலாளர் பிரபாகரன், துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மூடப்பட்ட ஏஎப்டி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூடப்பட்ட ஏஎப்டி பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் இளைஞர்கள் திரளானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சுமணன், அலெக்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக உப்பளம் மைதானம் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது. அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அந்த பகுதியில் உள்ள பொறையாத்தம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதல் உதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அந்த பகுதி மகளிர்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மொத்தத்தில் இந்த அலுவலக திறப்பு விழா உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் தலைமையில் கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி ரோடு அய்யனார் கோவில் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் மற்றும் ஆந்திர மாநில ராஜமந்திரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ராமாராவ் அவர்களின் புதல்வி திருமதி தக்குபந்தி புரந்தேஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சுய உதவி குழுவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரிய பகவான் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பொங்கல் பானை மற்றும் புடவை வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலும் 2000க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் என அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் டாக்டர் அசோக்குமார் அவர்களின் தலைமையில் காலாப்பட்டு தொகுதி மற்றும் உழவர்கரை மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் பாஜக சார்பில் பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சாகமான வரவேற்புடன் நடைபெற்ற இந்த விழா அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பிரம்மாண்ட வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டார். அவருக்கு புதுச்சேரி எல்லையில் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய பிரம்மாண்ட ஊர்வலம் விழாவிற்கு மெருகூட்டியது.
புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்டு விமர்சையாக பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். விழாவில் பேசிய புரந்தேஸ்வரி எம்பி, தமிழர்களின் கலாச்சாரத்தையும் விவசாயிகளின் உழைப்பையும் போற்றும் இந்த பொங்கல் பண்டிகை ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு பாலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி, பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர்கள் 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் PV கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பத்தில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் கட்டுமான தொழில் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 50 பேருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் சொகுசு விடுதி கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் புகழேந்தி மற்றும் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், நண்பர்கள் ராஜகுரு, தங்கரத்தினம், முனுசாமி, தமிழ், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொங்கல் பரிசு வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ராமு தனது சொந்த செலவில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தொடங்கப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சாமி தரிசனம் செய்து பணியை தொடங்கி வைத்தார். பிறகு ராமு கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசினை வழங்கி தனக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் சுமார் 300 பேர் கலந்து கொண்டனர். புருஷோத்தமன், ஜெயபால், யுவராஜ், நலசேகரன், கலைவாணன், இளஞ்செழியன், அன்பு, குமரன், தயாளன், கணபதி, மூர்த்தி, இளவரசு, சீதாபதி, சந்துரு, தினகர், நாகராஜன், ஷாஜகான், கார்த்தி, முருகன், சிலம்பரசன், ராஜசேகரன், சிவா, குமார், பூரணாங்குப்பம், புதுக்குப்பம், நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், தானாபாளையம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், இடையார்பாளையம், நோனாங்குப்பம், மணவெளி, ஓடவெளி, சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் தாமரை பொங்கல் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பாக தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் தாமரை பொங்கல் விழா லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மாநில நிர்வாகி மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் நேரில் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அப்போது பேசிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், இனி வரும் காலங்களில் மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும், இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதாகவும், நண்பர்கள் துணை இருப்பார்கள் என்றும், நிச்சயம் வெற்றி பெறுவேன் எனவும், அதற்காக தொடர்ந்து பணிகளை செய்து வருவதாகவும், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். அனுமந்தை கிராமத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள்
அருள்மிகு உலகாளும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் மற்றும் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமம் வடக்கு தோப்பில் அமைந்துள்ள வெற்றிமிகு ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலயத்தில் அருள்மிகு உலகாளும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மற்றும் அறக்கட்டளை சார்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் சக்தி ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள் மற்றும் அகில இந்திய இந்து சத்திய சேனாவின் தேசிய தலைவர் டாக்டர் மாஸ்டர் எம் வசந்தகுமார் ஜி அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. அனுமந்தை கணேசன் அவர்கள் தலைமையிலும் அகில இந்திய இந்து சத்திய சேனாவின் விழுப்புரம் மாவட்ட டாக்டர் ஜி கே பாலமுருகன் அவர்களின் ஏற்பாட்டிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சிவகுமார், பாண்டியன், பழனி, செல்வம், OMR குணா, திருமூர்த்தி மற்றும் சிவா மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்து சத்திய சேனாவின் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் ஜி, மாநில செயலாளர் பொன்னுசாமி ஜி, மாநில செயலாளர் ரெட்ஹில்ஸ் முருகானந்தம், ராஜி, மணிகண்டன் ஜி, முத்துக்குமார் ஜி, மாநில மீனவர் அணி தலைவர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் கோதண்டபாணி, ஒன்றிய தலைவர் சக்திவேல், மகாதேவன், ஹரி, ராதாகிருஷ்ணன், அருள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா, பொங்கல் விழா என முப்பெரும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா, பொங்கல் விழா, திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். நிறுவனர் அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்தார். விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் விவேகானந்தா பள்ளி முன்னாள் மாணவர்கள் ராமன், லட்சுமணன், நல்லாசிரியர் தண்டபாணி, பரசுராமன், சரவணன், விஜயன் மற்றும் ரஜினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு புத்தக பரிசுகளை வழங்கினர். சூரிய உதயத்தின் போது 7 பானைகளில் சமத்துவ பொங்கல் இடப்பட்டது. மாணவ மாணவிகள் சிலம்பாட்ட நிகழ்ச்சியை நிகழ்த்தினர். சிலம்பாட்ட நிகழ்ச்சியை சிலம்ப ஆசிரியர் அன்பு ஜெகன் பயிற்சி அளித்தார். முப்பெரும் விழாவில் பல்சுவை நிகழ்ச்சிகள் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இணைந்து வழங்கினர். விவேகானந்தர் பற்றிய குழு நடனம், குழு பாடல்கள், உரைகள், பொன்மொழிகள், மாறுவேடம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து திருவள்ளுவர் வேடமணிந்து திருக்குறளின் பெருமைகள் பேசப்பட்டது. பள்ளி முதல்வர் சாந்தி பிரகாஷ் நன்றி கூறினார். மாணவர்களுக்கு உரியடித்தல் போட்டியும் மாணவிகளுக்கு கோலப் போட்டியும் நடத்தப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.